எனது இனிய உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க மக்களே, சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நான் சொல்கிற கதையை கேளுங்க. என்னடா அவங்க கதை சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. எனக்கு என் வாழ்க்கையில் நடந்ததை அந்த கதையை வச்சு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பொருளை கொடு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை கொடு, நான் உனக்கு அதுக்கு பதில் வேறு பொருள் கொடுத்தேன்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. சரின்னு சொல்லி நானும் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொடுத்தும் 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு. அதுக்கடுத்து நீங்கள் கொடுக்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொருளை கொடுக்க வேண்டியதானேன்னு நான் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்க. அதனால் அப்படி பொய் சொல்கிறவங்களோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், கேளுங்க மக்களே. கடல்லேருந்து ஒரு தவளை எப்படியோ அலையடிக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் அந்த தவளை கடல்லேருந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருது. கிணத்துக்குள்ளே விழுந்தோடனே கிணத்துல உள்ள தவளை கிணத்துல கிடக்கு. அந்த தவளை கேட்கு, நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்கு. நான் பெரிய இடத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு. பெரிய இடம்னா இந்த இதுலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை குதித்து காட்டுது தம்பி. இதோட பெரிய இடம். இப்போ இதோட பெரிய இடம்னா இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குமான்னு இன்னும் கொஞ்சம் தூரமாக தம்பி காமிக்கி, இவ்வளோ இருக்குமா அப்படின்னு. இவ்வளோ இருக்காது, இதோட பெரிய இடம். நான் இருக்கிறதே பெரிய இடம். அந்த கிணத்துல உள்ள தவளை சொல்லுது, நான் இருக்கிறதே பெரிய இடம், இதோட பெரிய இடம் இருக்கா, கோணையெல்லாம் பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிணத்து தவளை கடல் தவளைகிட்ட சொல்லிடுது. அப்போ அதால் என்ன செய்ய முடியல, வெளியவும் வர முடியாது, கிணத்தை விட்டு வெளியே வர முடியாது. அப்போ அது கூட தான் சகித்துக்கிட்டு வாழணும். அந்த கிணத்து தவளையோட தான் கடல் தவளை வாழணும். அதே மாதிரி பொய் சொல்கிறவங்க நம்ம உண்மையாகவே இருந்தாலும் அவங்க பொய் சொல்லும் போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த தவளைகளை மாதிரி நம்மளும் சகித்துக்கிட்டு தான் அந்த நாட்டில் வாழ வேண்டியது இருக்குது மக்களே.